ஈசாவாசிய உபனிஷத் யஜுர்வேதத்தில் இருக்கு. இது 18 மந்திரங்கள் மட்டும் இருக்கிற ஒரு சின்ன உபனிஷத். ஈசாவாசிய மிதம் சர்வம்னு தொடங்குறதால அதுவே இதுக்கு பேரா அமைஞ்சது. இந்த பிரபஞ்சத்துல எல்லா அசைகிற அசையாத பொருட்கள்லையும் இறைவன் இருக்கார். எல்லா உலக பொருட்களையும் துறந்து சந்தோஷமா இரு. அடுத்தவங்க பொருட்களுக்கு ஆசைப்படாதேங்கிறது இந்த முழு ஸ்லோகத்தோட அர்த்தம். இதுல இருக்க தேன தியக்தேன புஞ்சிதாங்கிற வார்த்தைகள் பொருட்களை துறந்து சந்தோஷமா இருன்னு பொருள்படும். ஆனா நாம சந்தோஷமா இருக்கிறதுக்காக துணிமணிகள், நகைகள், வீடு, வாகனம், நிலம்னு எல்லாத்தையும் சேர்க்கிறோம். இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறது தான் சந்தோஷம்னு நினைக்கிறோம். ஆனா இந்த உபனிஷத் வரிகள் எல்லாத்தையும் துறந்து சந்தோஷமா இருன்னு சொல்லுது. நம்ம இந்த உலகத்துக்கு வர்றப்போ எந்த பொருளையும் கொண்டு வரல. இந்த உலகத்தை விட்டு போறப்போ எந்த பொருளையும் எடுத்துட்டு போக போறதும் இல்லை. எல்லாத்துலேயும் இறைவன் இருக்கார். இந்த உண்மைகளை உணர்ந்தோம்னா உலக பொருட்கள் மேல உள்ள பற்றுக்களை முதல்ல துறப்போம். நானுங்கிற அகங்காரம், என்னோடதுங்கிற மமகாரம், சுயநலம், பற்று இதெல்லாம் நமக்கு மன அழுத்தத்தை தரும், கவலைகளை தரும். தியாகம் மட்டும்தான் நம்மளை காப்பாத்தும்னு இந்த ஈசாவாசி உபனிஷத் வலியுறுத்துது. அதனால தான் தர்மம் செய்யறத எல்லா மதமும் அதிகமா வலியுறுத்துது. தர்மம் நம்ம சுயநலத்தை போக்கும், ஒரு பரந்த மனசை கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும், அதுவே பேரானந்தத்துக்கு வழிவகுக்கும். பொருளுதவி, அன்னதானம், அதோட காலதானம், அதாவது பெரியவங்க கிட்ட நேரம் ஒதுக்கி அவங்க கிட்ட அன்போடு பேசுறது, ஞானதானம், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம அறிவை அடுத்தவங்களோட பகிர்ந்துக்கிறது, இதுவும் ஒரு மகத்தான தர்மம். இது எல்லாத்தையும் ஒருத்தர் தேவையை தெரிஞ்சு அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து அவங்கள புண்படுத்தாம நல்ல எண்ணத்தோட சந்தோஷமா செய்யறப்போ அதுவே நம்மளை தூய்மை செய்யும். நாமளே வானப்பிரஸ்தம் போகலைன்னா நம்ம உறவுகளே நம்மளை துறந்துரும். அதனால நம்ம கிட்ட மற்றவங்க பறிக்கிறதுக்கு முன்னாடி நாமளே சந்தோஷமா கொடுத்து பழகுவோம். எல்லாத்தையும் அடையிறது ஆனந்தம் இல்லை, எல்லாத்தையும் துறப்பதே ஆனந்தம்.